is goods and service tax? What exactly is the concept of destination based tax? Which of the existing taxes are proposed to be subsumed under GST? The frequently asked questions வந்து நீங்கள் படிச்சுக்கணுமான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சிஎம்எஸ் சிஎஸ்டி படிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கவனிங்க. வாட் இஸ் ஜிஎஸ்டி? GST is a destination based tax on consumption of goods and services. It is levied at every stage of supply, but tax paid at earlier stages is available as input tax. Only the value added is taxed. And GST என்பது பொருட்கள் மற்றும் சேவைகள் நுகர்வோர் மீது விதிக்கப்படும் வரி. ஒவ்வொரு கட்டத்திலும் ஜிஎஸ்டி விதிக்கப்படும். ஆனால் முன் கட்டத்தில் செலுத்திய வரியை ஐடிசியாக கழித்து கொள்ளலாம். இறுதியில் மதிப்பு கூட்டப்பட்ட பகுதியை வரிக்கு உட்படும் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க. ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து ஹோல்சேல் வாங்கினாரு, ஹோல்சேலிருந்து ரீட்டைல் வாங்குறாரு, ரீட்டைலிருந்து தான் கன்சூமர் வாங்குறாரு. நம்ம அப்படி தானே அந்த ப்ராசஸ் அப்படி தான் வருது இல்லையா ஒரு பொருள். அப்போ ஒவ்வொருவரும் ஜிஎஸ்டி செலுத்துறாங்க இல்லையா. ஆனால் ஐடிசி கிடைப்பதால் இறுதி சுமை கன்சூமர் மீது மட்டுமே விதிக்கப்படுமே தவிர இவங்க யாருக்குமே ஷிஃப்ட் ஆகாது. இவங்க ஷிஃப்ட் ஆனாலும் கடைசி யார்கிட்ட தான் போய் பேர்டன், கடைசியாக பேர்டன் வந்து கன்சூமர் மேலே தான் போகுன்றது தெளிவாக சொல்கிறாங்க. அதான் ஜிஎஸ்டி. ஸோ வாட் இஸ் டெஸ்டினேஷன் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் ரெவன்யூ வந்து கோஸ் டு த ஸ்டேட் வேர் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் கன்சியூம்டு. டெஸ்டினேஷன் பேஸ்னா யார் பயன்படுத்துகிறாங்களோ, அதாவது எந்த ஒரு பொருளையும் சேவையும் பயன்படுத்தும் மாநிலத்துக்கு தான் அந்த வருவாய் போகணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா கவனிங்க. சென்னை வந்து ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுது பெங்களூருக்கு, அப்போ ஐஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெவன்யூ கோஸ் டு கர்நாடகா பிகாஸ் கன்சம்ஷன்ஸ் ஹேப்பன்ஸ் தேர், நாட் அ சென்னை. இப்போ கன்சம்ஷன் ஸ்டேட் கெட்ஸு டேக்ஸ் அப்படின்றது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. சரி, விச் டேக்ஸஸ் வர் சப்ஸ்டியூம்டு அண்டர் ஜிஎஸ்டி? எந்த டேக்ஸ்லாம் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு ஜிஎஸ்டி அப்படின்னும் போது சென்ட்ரல் எக்ஸைஸு, அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸு, சிவிடி, எஸ்சிடி, சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் சர்ச்சார்ஜஸ், இது எல்லாம் மத்திய வரியோடு இணைக்கப்பட்டுருச்சு. ஜிஎஸ்டியில் இணைக்கப்பட்ட மத்திய வரிகள் தான் சொல்லுவாங்க இதை. அதே போல் ஸ்டேட்டில் வந்து என்னென்ன டேக்ஸ் வந்து மெர்ஜ் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா வேட், ஜிஎஸ்டி, லக்ஸுரி டேக்ஸ், என்ட்ரி டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், பர்ச்சேஸ் டேக்ஸ் அண்டு லாட்டரி டேக்ஸ், ஸ்டேட் செஸ் அண்டு சர்ச்சார்ஜஸ். இதெல்லாம் வந்து மாநில அரசுங்கிற வரிகள். இதுக்கு முன்னால் ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னால் இருந்த வரிகள்லாம் வந்து ஜிஎஸ்டியோடு இப்போ இணைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அவங்க பொருள்படுற மாதிரி சொல்கிறாங்க. சரி, பிரின்சிபிள்ஸ் ஃபார் சப்சூமிங் டேக்ஸஸ். ஒன்லி இன்டைரக்ட் டேக்ஸஸ் ரிலேட்டட் டு சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் வேர் மெர்ஜ்டு இன்டு ஜிஎஸ்டி. பொருட்கள் மற்றும் சேவைகளின் வளங்களுடன் தொடர்புடைய மறைமுக வரிகள் மட்டுமே ஜிஎஸ்டியில் இணைக்கப்பட்டு உள்ளன அப்படின்றது நம்ம இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விச் கமாடிட்டிஸ் ஆர் அவுட் சைடு ஜிஎஸ்டி? எந்த கமாடிட்டிலாம் வந்து ஜிஎஸ்டி அவுட் சைடு ஜிஎஸ்டிக்கு வராது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹியூமன் கன்சம்ஷன்ஸ், பெட்ரோலியம் க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசல் அண்டு நேச்சுரல் கேஸ், ஆவியாட்டிக் டர்பைன் ஃபியூயல், அதாவது ஏரோப்ளைன் யூஸ் பண்ணக்கூடியது, இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள வராது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் சொல்ல போனால் மதுபானம், கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு, ஏடிஎஃப், அப்போ இதெல்லாம் வராது. சரி, டாக்ஸேஷன் ஆஃப் அபவ் கமோடிட்டிஸ். இப்போ எக்ஸிஸ்டிங் டாக்ஸஸ் கண்டினியூஸ். அப்போ இந்த மேலே சொன்ன இந்த டர்பைன், டீசல், பெட்ரோல் அவங்களுக்குலாம் வந்து ஜிஎஸ்டி வராதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சோ அதே டேக்ஸ் தான் இப்போ வரைக்கும் வாங்க அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த பொருட்களுக்கு தற்போது வேட்டும் உண்டு, எக்ஸஸ் டியூட்டி உண்டு. அதாவது ஜிஎஸ்டிக்கு முன்னால் என்ன டேக்ஸ் இருந்துச்சோ அது அப்படியே அப்ளிகல் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ். டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஜிஎஸ்டி உண்டு. ஆனால் அதுக்கு மேலே அடிஷ்னலாக சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டின்னு ஒன்று கண்டிப்பாக லெவி பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜிஎஸ்டியோட எக்ஸ்ட்ரா எக்ஸைஸ் டியூட்டி விதிக்கலாம். எதுக்கு? புகையிலை பொருளுக்கு. அது சின் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ சிகரெட்ஸுக்கு ஜிஎஸ்டி, காம்பன்சேஷன் எக்ஸைஸ் டியூட்டி, இது மூணுமே வந்து விதிக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சின் ப்ராடக்ட்ஸ். விச் டைப் ஆஃப் ஜிஎஸ்டி இஸ் இம்ப்ளிமெண்டட்? இந்தியா ஃபாலோஸ் டுவல் ஜிஎஸ்டி, அதாவது போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் லெவி சைமல்டேனியஸ்லி. ஒரே நேரத்தில் சென்ட்ரலும் ஸ்டேட் தனித்தனியாக இல்லை, ஒரே நேரத்தில் விதிக்கணும் அப்படின்றது முக்கியமான பொருள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட்னா தமிழ்நாடுக்குள்ளே பொருளை வாங்கி விற்கிறது. அப்போ சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி வரும். அதை உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இன்டர் ஸ்டேட் அப்படின்றது வந்து நீங்கள் இந்த தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு ஒரு பொருள் வைக்கிறீங்கன்னா அந்த கர்நாடகா வந்து 1800 வருவாயை பெற்றுக்கொள்ளும் அப்படின்றது புரிஞ்சு போச்சு. எஸ், வை டுவல் ஜிஎஸ்டி அப்படின்னா இந்தியா என்பது ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, அதனால் கூட்டாட்சின்னும் போது கண்டிப்பாக ஸ்டேட்டும் சென்ட்ரலும் சேர்ந்து இயங்கணும் அப்படின்னும் போது அந்த கண்டிப்பாக டுவல் கான்செப்ட் தான் வரும். வை
ஹூ லெவிஸ் ஜிஎஸ்டி? ஜிஎஸ்டி யார் விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இதுக்கு ஆக்ட் முதல்ல இருக்குது, அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விதிக்கிறாங்க. ஒருவேளை யூனியன் டெரிட்டரியா இருந்தால் அவங்கள விதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஐஜிஎஸ்டி என்பது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் விதிக்கிறாங்க. மத்திய அரசு, மாநில அரசு, சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி. யூடிஜிஎஸ்டினா யூனியன் பிரதேசம், ஐஜிஎஸ்டினா மத்திய அரசு. வை கான்ஸ்டியூஷன் வாஸ் அமெண்டட் அப்படின்றாங்க. அதாவது பிஃபோர் ஜிஎஸ்டி சென்ட்ரல் டேக்ஸஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் செப்பரேட்டாக இருந்துச்சு. ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, ஒன்றாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டு அலோவ் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டு லெவி ஜிஎஸ்டி டுகெதர், கான்ஸ்டியூஷன் வாஸ் அமெண்டட் த்ரூ தி 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த கேள்வி, ஹவு ஆர் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி லெவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் இன்ட்ரெஸ்டட் சப்ளை சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி ஆர் சார்ஜ்டு சைமல்டேனியஸ்லி. அதாவது 10 லட்ச ரூபா பொருள் அப்படின்னா 1 லட்ச ரூபா பொருள்னா 18%, 9% சிஜிஎஸ்டி, அது 9% எஸ்டிஎஸ்டி. அப்படி தான் நம்ம பிரித்து போனோம். ஏன்னா ஒரே மாநிலத்துக்குள்ள நடந்திருந்தால் கண்டிப்பாக அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம பணம் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெனிஃபிட் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் என்ன பெனிஃபிட்டு? ஒரே நாடு, ஒரே டேக்ஸு, ஐடிசி பெனிஃபிட் இருக்குது, வரிக்கு வரி கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு, கவர்மெண்ட்டுக்கு நிறைய காசு கிடைக்குது, செலவு அதிகமாக குறையுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஜிஎஸ்டி இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வாட் இஸ் ஐஜிஎஸ்டி? ஐஜிஎஸ்டி என்பது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு, அதாவது வெளி மாநிலத்துக்கு நீங்கள் ஒரு பொருளை விற்றா அதுக்கு ஐஜிஎஸ்டி வரும். ஐஜிஎஸ்டி என்பது மாநிலங்களுக்கு இடையேயான விற்பனை மற்றும் இறக்குமதிக்கு விதிக்கப்படும் வரி. உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு விற்றீங்கன்னா அது 9,000 ரூபா அந்த கர்நாடகாவுக்கு போகணும் அப்படின்றது அது கான்செப்ட். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப ஈஸியாக விளங்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.